தமிழ்நாட்டுக்கென பிறந்து, தமிழ்நாட்டுக்கென வளர்ந்து, தமிழ்நாட்டுக்கென பயின்று, தமிழ்நாட்டுக்கென பயிற்றி, தமிழ்நாட்டுக்கென ஆய்ந்து, தமிழ்நாட்டுக்கென ஓய்ந்து, தமிழ்நாட்டுக்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் முதல்வர் ஐயா அவர்களிடம் இந்த நூல் வெளியீட்டை தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிடும்படியான ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறார்கள். இவருக்கு நிகர் வேறு யாருமே இந்த அளவிற்கு தமிழ் நூல்களை நூலகங்களில் பரப்புவதற்கு வேறு எவரும் இலர். இதை நினைக்கிற போது என் நெஞ்சமெல்லாம் அப்படி குளிர்கிறது. இவரை மறக்கவும் முடியாது. இவர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி ஆண்டு வாழ்க. இந்த நாடு நிலைக்கும், வளரும். புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? புத்தகங்கள் இப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டது போது எப்படியான ஒரு பயனுள்ளதாக மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது நான் எப்படி எங்கேயா சொல்ல முடியும்? எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு. ஆமாம், எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. அந்த நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டதனால எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அது அங்கங்கு பாவேந்தரை பற்றி இருக்கிறது, பெரியாரை பற்றி இருக்கிறது, அண்ணாவை பற்றி இருக்கிறது, கலைஞரை பற்றி இருக்கிறது. இப்படி பல்வேறு தலைவர்களுடைய அறிஞர்களை பற்றியெல்லாம் அந்த நூலிலே இருக்கிறது. அந்த நூலை பரப்பியமைக்கு நம்முடைய முதல்வர் தான் மூல கரணியம் என்று அவரை நெஞ்சுகணிந்த வணக்கத்தோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். குறிப்பாக இலக்கியத்துக்கு இந்த அரசு இது போன்ற ஒரு விழா எடுத்துக்கொண்டார். அது ஒரு வாரம் முழுவதும் பாரதிதாசன். ஆமாம், இந்த தமிழ் வார விழா என்ற அமைப்பிலே ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து வார விழாவாக நடத்துவதோடு தமிழறிஞர்களை எல்லாம் பாராட்டி தமிழ் முழக்கம் செய்திருக்கிறார்கள். இதற்கு நிகர் வேறு எந்த முதல்வரும் இதுவரைக்கும் செய்ததே இல்லை. கலைஞர் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு நமது தமிழக முதல்வர் தான் செயல்பட்டிருக்கிறார். இதை மறக்கவே முடியாது. நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும். நன்றி.